யார தேடிட்டு இருக்க? உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என்னையா? ஆமாமா. எதுக்குமா இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? நீங்க தானம்மா சொன்னீங்க நானும் அர்ஜுனும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோன்னு. ஆமா. நாங்க ஒண்ணு சேர்றதுல எத்தனை தடை வந்தாலும் அது எல்லாம் தாண்டி நாங்க சேரணுங்கிறது தான் சாமியோட கணக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. அப்புறம் ஏன் அதே விஷயத்த அர்ஜுன் டிடி கிட்டயும் சொன்னீங்க? நீங்க அர்ஜுன் கிட்ட அவன் டிடியோட தான் சேருவேன்னு சொல்லிட்டதுனால அர்ஜுன் பயங்கரமா குழம்பி போயிருக்கான். நானும் எங்க பாட்டியும் கோவில்ல அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே பழிக்கும்னு வேற சொல்லி வச்சிட்டோம். இப்போ அர்ஜுன் இத நம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன எப்படி அவன் மனசுக்குள்ள ஏத்துக்குவான்? என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இப்போ நீங்களே அதை உடைச்சிட்டீங்களேம்மா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஐயோ அம்மா, நேத்து நீங்க அர்ஜுன் கிட்ட பேசுனீங்களே அத பத்தி தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நேத்து நான் ஊர்லயே இல்லையே பவி. அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் இங்க வந்தேன். அப்புறம் நான் எப்படி அர்ஜுன் கிட்ட பேசியிருக்க முடியும்? அப்படியே நான் பேசியிருந்தாலும் நீயும் அர்ஜுனும் ஒன்னு சேருவீங்கன்னு தானே பேசியிருப்ப. என் வார்த்தைய எப்படி நானே மாத்தி பேசுவேன்? என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நீயும் அர்ஜுனும் தான் ஒன்னு சேருவீங்கன்னு உங்களை விட நான் ஜாஸ்தியாவே நம்புறேன். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு கூட அர்ஜுன் சேருவான்னு நான் ஒரு நாளும் சொல்லிருக்க மாட்டேன். இதுல வேற ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க சொல்லலன்னா வேற யாரு சொல்லிருப்பாங்க? தெரியலையே பவி. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. நான் சொன்னேன்ல, நீங்க ஒண்ணு சேர்றதுல பல தடைகள் வரும்னு. இதுவும் கூட அப்படியான ஒரு தடையா தான் இருக்கும். அர்ஜுன் மனசுல வேற ஒரு பொண்ணோட நினைப்ப விதைக்க ஏதோ ஒரு முயற்சி நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, அவன் மனசுல என்னைக்கும் உன் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு அர்ஜுன் இன்னைக்கு மனசு குழம்பி இருக்கான். ஆனா அந்த குழப்பம் சீக்கிரமே தெளிவாக போகுது பவி. அதனால இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ குழம்பிடாம அர்ஜுனோட சேருவோங்கிற அந்த நம்பிக்கையோட உறுதியா புடிச்சுக்கோ. அதுதான் நடக்க போற விதி. போதுமா? அப்பாடா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியே அர்ஜுன குழப்பறதுக்காக தான் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. என்ன வேணா நடக்கட்டும், கடவுளோட கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. கரெக்ட் தான்மா. நீங்க தான் இப்படி சொல்லிட்டீங்களோன்னு நானும் எங்க பாட்டியும் தேவையே இல்லாம உங்களை வேற தப்பா நினைச்சிட்டோம். நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. சேச்சே, இதுல என்ன இருக்கு? நடந்த விஷயங்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அப்படி நினைச்சிருக்கீங்க. எனக்கு எந்த வருத்தமும் இதுல இல்ல. சரி பவி, அப்ப நான் கிளம்புறேன். நீ நம்பிக்கையோட இரு. அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு நிஜமாகும். நாம நினைச்ச மாதிரி மாம்ஸ் இங்க வந்துட்டா போதும், எல்லாம் நல்லபடியா நடந்துரும். மாம்ஸ் மனசுல என் காதலுக்கு ஒரு இடமும் கிடைச்சிரும். என்னது இது? ஐ லவ் யூ. லவ்வா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும் பேபி. பேபியா? 6 மாசமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். முடியாது. இந்த ரோஸை வாங்கிட்டு என் லவ்வை ஏத்துக்கோ, அப்பதான் நான் போவேன். ஹே லூசா நீயா? அம்மா லூசு தான், உன் மேலதான் லூசு. இப்ப நீ மட்டும் எனக்கு ஐ லவ் யூ சொல்லலைன்னா
நான் இங்கேயே இப்பவே என் கையை கிழிச்சுப்பேன். ஏய் லூசு, என்ன பண்ற நீ? பாத்தியா, எனக்கு ஒண்ணுனா நீ எப்படி துடிச்சு போற. ச்சே, அப்ப ஐ லவ் சொல்லு, இல்லனா கிழிச்சுப்பேன். நீ என்னமோ பண்ணி தொலை. ஏய் எங்கடி போற? ஒழுங்கா ஐ லவ் யூன்னு சொல்லு. முடியாது, விடுடா. ஐ லவ் யூ சொல்லனா விட மாட்டேன். சார் 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 இருங்க இருங்க சார், இது பிராங்க் சார். அங்க பாருங்க சார், அங்க ஹாய். ஹாய். பாத்தீங்களா சார், இது ஜஸ்ட் பிராங்க் தான் சார். ஃபன் பாய்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் சார். அதுக்கு தான் சார் மேடம் பிராங்க் பண்ணேன். சாரி சார், சாரி மேம். அடப்பாவீங்களா, நான் தான் ஊர்ல பல பேரை பிராங்க் பண்ணுவேன், நீங்க என்னையவே பிராங்க் பண்ணிட்டீங்களே. இட்ஸ் ஓகே மேடம், ஆனா நீங்க ரொம்ப லக்கி மேடம். உங்க மேல கைப்பட்டதும் உங்க லவருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. இப்படி ஒரு லவர் கிடைச்சா பயப்பட தேவையே இல்லையா மேடம்? ஹலோ ஹலோ ஹலோ, நாங்க ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாது. அவ என்னோட கசின். கசின்னா அவங்க மேல லவ் வரதா என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். யோ, அதான் கசின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஜோடி பொருத்தம் அது இதுன்ற. நாங்க இது வரைக்கும் எத்தனையோ லவ்வர்ஸை பிராங்க் பண்ணியிருக்கோம். உண்மையான லவ்வர்ஸ் கூட இந்த அளவுக்கு கோவப்பட்டதே இல்லை சார். நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா மேடம் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு லவ் இருக்கு சார். யோ போயா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? டிடி வா போலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். எங்க சேனல்ல இப்படி பிராங்க் பண்ண எல்லாரையுமே ஒரு எண்டிங் ஷாட் ஒன்று எடுப்போம். அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போறீங்களா சார்? பரவாயில்ல மாம்ஸ், கேக்குறாங்கல்ல. சரி ஓகே, எடுங்க. எடுங்க எடுங்க. சார் 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 அப்படியே நீங்க ரெண்டு பேரும் கையில ஹார்டின் ஷேப் வச்சு ஒரு போஸ் கொடுங்களேன். அதெல்லாம் என்னால முடியாது. என்ன சார், இவ்வளோ நேரம் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்க, இப்போ ஒரு போஸ் கொடுக்க பயப்படுறீங்க. ஏன் சார், அப்படி போஸ் கொடுத்தா நிஜமாவே லவ் வந்துருமேன்னு பயப்படுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. போஸ் தானே, எடுத்துக்கோங்க. சார் 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 ஒரு நிமிஷம். மறுபடியும் வந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை சார், உங்களுக்காக ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். இந்தாங்க. என்னது? கவரை வாங்கி பிரிச்சு பாருங்க சார். எப்படி சார், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஓகே சார், பாய் சார். பாய் மேம். போங்க. மாம்ஸ், இந்த போட்டோ செம்மையா இருக்குல்ல? இத பெருசு பண்ணி ஹால்ல பெருசா மாற்றோம். என்ன சொல்ற மாம்ஸ்? அவங்க சொன்ன மாதிரி நம்ம பேர் நல்லாதான் இருக்குல்ல மாம்ஸ்? என்னது? ஐ மீன், இந்த போட்டோல ரெண்டு பேரும் நல்ல பேரா தெரியறோம்னு சொல்ல வந்தேன். மாம்ஸ், நீ என்னதான் அந்த போட்டோ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணாத மாதிரி நீ ரியாக்ட் பண்ணாலும் நீ உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறத எனக்கு நல்லாவே தெரியுது மாம்ஸ். உன் லைஃப்ல வந்த கிஃப்ட்ஸ்ல இது கண்டிப்பா ஸ்பெஷலான இடத்துல இருக்கும்ல? கரெக்ட் தானே மாம்ஸ் நான் சொல்றது? தப்பு. இது எல்லாத்த விடவும் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது பவி எனக்காக கொடுத்த அந்த அச்சு பொம்மை தான். இது ஜஸ்ட்
ஒரு போட்டோ, அவ்வளவுதான். இது மாதிரியும் நீயும் நானும் இன்னும் 1000 போட்டோ கூட எடுத்துக்க முடியும். ஆனா பவி கொடுத்த அந்த gift அப்படி இல்ல. அது என் கையும் அவ கையும் ஒன்னா சேர்ந்து உருவான மெமரி. அது எந்த விஷயத்தினாலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. அதுவும் அதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு கிஃப்ட எனக்கு கொடுக்கணும்னு பவி யோசிச்சதுதான். சின்ன வயசுல இருக்கிறப்பதான் நம்ம எதையும் பெருசா எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த பண்ணுவோம். அந்த விதத்துல பார்த்தா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, என்ன சந்தோஷப்படுத்தணும்னு மட்டுமே பவி கொடுத்த அந்த gift தான் எனக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் டிடி. இத நீ வேணா நம்ம பார்க்குக்கு வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம். ஆனா ஹால்ல மாட்டி வைக்கிற அளவுக்கு இது ஒர்த் இல்ல. சரி வா கிளம்பலாம். ஐயோ கொல்ல வரா, என்ன கொல்ல வராளே, யாராச்சும் காப்பாத்து. அர்ச்சனா, அர்ச்சனா காப்பாத்து. அர்ச்சனா ஒழுங்கா நின்னுடு. ஏ அர்ச்சனா, நீ நகர. இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு டிடி. நந்து இங்க வா. என்ன ஆச்சா? இவன் சொல்லி ஒரு பிளான் கூட எனக்கு ஃபேவரா இல்ல. நீயும் அர்ஜுனும் பார்க்குக்கு தானே போனீங்க, அங்க ஏதாவது சொதப்பிடுச்சா? ஆமா, உன் லைஃப்ல வந்த கிஃப்ட்ஸ்ல இது கண்டிப்பா ஸ்பெஷலான இடத்துல இருக்கும்ல? என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது பவி எனக்காக கொடுத்த அந்த அச்சு பொம்மை தான். அது என் கையும் அவ கையும் ஒன்னா சேர்ந்து உருவான மெமரி. அது எந்த விஷயத்தினாலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஓஹோ, இவ்ளோ நடந்திருக்கா? ஹே டிடி, உனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு வைப் செட் ஆகணும் தான் நான் பிராங்க் டீமையே அங்க அனுப்பி வச்சேன். ஆனாலும் அவன் அந்த பவி புராணத்தையே பாடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? பேசாதடா. நீ யாரையும் அனுப்பாம இருந்திருந்தாலே நானே மாம்ஸை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பேன். தேவையில்லாம ஒரு டீம் அனுப்பி வச்சு கடைசியில அதுலயும் அந்த பவியை ஸ்கோர் பண்ற மாதிரி வச்சுட்டேன். ஆனா அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். நானும் மாம்ஸும் கொடுத்த அந்த ஹார்ட் அண்ட் போஸை விட பவி கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் பொம்மை தான் பெருசுன்னு மாம் சொன்னாரு பாரு. அத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் கோடு தானே போட முடியும், ரோட்டை நீ தான் போடணும். போடுறேன்டா, போடுறேன். உன்னை குடி தோண்டி புதைச்சிட்டு அது மேல போடுறேன். வெயிட், கோவப்படாத. இந்த விஷயத்துல நந்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. கமான் அர்ச்சனா, அப்படிதான். நீ சும்மா இருக்கியா? நான் பேசிக்கிறேன். நீ என்ன பண்ணாலும் அர்ஜுன் பவிய பத்தியே பேசுறான்னா அவனை அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா. அதுதான் உண்மை. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீ அவளை மிஞ்ச ட்ரை பண்றது வேஸ்ட். ஏன்னா அவ ஆல்ரெடி அண்ணனோட மனசுல ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்கா. அதனால நீ எப்படி அவன் கூட க்ளோஸா இருக்கணும்னு தான் இனிமே பார்க்கணும். ஆனா என்ன பண்ணாலும் அவ அளவுக்கு இல்லன்னு சிம்பிளா முடிச்சுடுறானே உன் அண்ணன். அதான உண்மை. சும்மா இரு நந்து. டிடி, நீ நடந்த எல்லாத்தையும் நினைச்சு அவகிட்ட தோத்துட்டே இருக்கோன்னு டென்ஷன் ஆகுற. அதனாலதான் உன்னால நிதானமா எதையுமே யோசிக்க முடியல. அந்த பவிய பத்தி இனிமே நீ யோசிக்காத. அண்ணன் மனசுல எப்படி லவ்வ வர வைக்கணுங்கிறதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு தான் எங்க நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குல்ல, அதனால கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஓகேவா? ஓஹோ, அர்ஜுனுக்கு பவி மேல இந்த அளவுக்கு அன்பு இருக்கா? இது தெரிஞ்சதுன்னா பவி ரொம்ப சந்தோஷப்படுவாளே. ஓகே, சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான். பாத்தியா பவி, அந்த வைதேகி அம்மா அப்படி எதையுமே நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லல.
நாம தான் தேவையில்லாம பயந்துட்டோம். வேற யாரோ தான் அர்ஜுன் கிட்ட பேசியிருக்காங்க. கரெக்டு தான் பாட்டி. ஆனாலும் வேற ஒருத்தர் பேசினதாவே இருந்தாலும் அவங்க எப்படி கரெக்டா டிடியையும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சு சொல்லிருப்பாங்க? யாரோ ஒரு கல்பிரத் தான் இதுல குறுக்க புகுந்து அர்ஜுனை குழப்பறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கணும் பாட்டி. இல்லனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோலாம் இல்ல, கண்டிப்பா இந்த வீட்ல உள்ளவங்களோட வேலையா தான் இருக்கும். எப்படியாவது அர்ஜுனையும் டிடியும் ஒண்ணு சேர்த்துடணும்னு இவங்க எல்லாரும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இது மட்டுமா, இன்னும் நிறைய பண்றாங்க. இன்னைக்கு அர்ஜுனும் டிடியும் பார்க்குக்கு போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பட் இதுல நடந்த ஒரே நல்ல விஷயம் அர்ஜுன் டிடி பக்கம் சாயாம இருந்தது தான். பார்க்ல அவங்க கொடுத்த கிஃப்ட பார்த்தப்ப கூட அவன் பவி கொடுத்த அந்த அச்சு பொம்மையை தான் பெருசா பேசியிருக்கான். அதனாலதான் டிடி அண்ட் கேங் அங்க குமுறிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன். அததான் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு வந்தேன். பாத்தியா பவி, யாரு என்ன செஞ்சாலும் அந்த சாமி ஓம் பக்கம் இருக்குன்றதுக்கு இதுதான் உதாரணம். எனக்கு என்னமோ நீ அர்ஜுன் கிட்ட சரியா பேசாம விலக ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்கு உன் மேல உள்ள அன்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது. ஓ, இது வேறயா? அதான் ஐயா பவி கொடுத்த gift மாதிரி ஒண்ணு வரவே வராதுன்னு அடிச்சு தள்ளிருக்காரு. ஏ மனு, அர்ஜுன் சொன்னாலும் சொல்லினாலும் அது ஸ்பெஷல் தான். ஓ, அதுக்குள்ளேயே உனக்கு திமிரு வந்துருச்சா? மேடம், அர்ஜுன் இன்னும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லலைனாலும் அர்ஜுன் நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தான். 2 நாள் நீ பேசாம இருந்ததுக்கு அவன் பவி புராண பாட ஆரம்பிச்சிட்டானே. இப்படியே ஒரு 3 நாள் போச்சுன்னா வெக்கத்தை விட்டு அவனே வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவான் போல. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் அதுதான் நடக்க போகுது. என் பேத்தி ரொம்ப நல்லவ. அவ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவ ஆசையை புரிஞ்சு அந்த சாமியே அவளை அர்ஜுன் கூட சேர்த்து வச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் இருக்கு. உனக்கு பவி? ஏய், நம்பிக்கையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அப்புறம் கண்ணு பற்றும். ஆ? அம்மா, அப்ப வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன் அன்னைக்கு என்ன? என்னம்மா அசால்ட்டா கேக்குறீங்க? அன்னைக்கு உங்களுக்கும் அப்பாக்கும் கல்யாண நாள், மறந்துட்டீங்களா? அப்படியா? வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள் அண்ணி, வாழ்த்துக்கள்ண்ணே. அப்பா, உங்களோட வெட்டிங் டேவை இந்த தடவை செம்மையா செலிப்ரேட் பண்ணோம், என்ன சொல்றீங்க? அட நீ ஒருத்தி, எப்படியாவது அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இதுல எங்க கல்யாண நாள் கொண்டாடுறதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. அண்ணா, அப்படின்னா உங்க கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க கல்யாண நாள ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அது எப்படி ஜோதி நடக்கும்? நீங்க உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்புறம்பா என்ன டிடி, விஷயம்? உங்க கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். அம்மா, அர்ஜுன் கூட நீ பழகுறல, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு, ஆனா பவிக்கு தான். டி சும்மாரா, எப்ப பாரு என்ன ஏத்துட்டுங்க. நீ சொல்லு டிடி. எங்கம்மா, நான் என்ன எஃபர்ட் எடுத்தாலும் மாம்ஸ் அதுக்கு அசைஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறான். அவளை தான் பெருசா பேசிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவ என் புள்ளைய நல்லா ஏமாத்தி வச்சிருக்கா. அண்ணி, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணக்கூடாது. நமக்காகவே உங்க கல்யாண நாள் வருது. அன்னைக்கு எப்படியாவது டிடி அர்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அப்பவே அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமா ஜோதி, எனக்கு இதுதான் சரியான சான்ஸ்னு படுது. அப்படி ஒரு விசேஷத்தன்னைக்கு அம்மா நமக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது உங்களோட ஆசை, அத்தை தலையாட்டுவாங்களா? இங்க பாட்டி கிட்ட கிரீன் சிக்னல் தானே, அதெல்லாம் ஜூஜுபி மேட்ரு. என்ன ஆனா நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்களே. ஏன் மாப்ள, நீ நினைச்சா அதை நடத்திட முடியுமா? கண்டிப்பா முடியும் மாமா, ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னடா உன் கண்டிஷன்? நான் இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சா மாமா நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். மாப்ள, நீ மட்டும் இதை நடத்தி காட்டு. நீ கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மா மாமா? கன்ஃபார்ம் மாப்ள. அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் வேலையை மட்டும் நீங்க பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். na 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 na